பெரியவங்க அல்லது மூத்தவங்க ஒரு வித்தியாசமான மனிதர்கள் இருக்கும் பொழுது அவங்க சொல்றது வேற இருக்கும், ஆனால் உண்மையான பொருள் வேற இருக்கும். உதாரணமாக ஒரு அப்பா ஒரு இறந்து போகிற தருவாயில் இருக்கிறார். அவர் தனக்கு இருக்க 3 பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறார், பேசுகிறார். எப்பா இந்த சொத்து பத்தெல்லாம் அங்கே இருக்குது, எழுதி வச்சுட்டப்பா, தலைமாட்டில் இருக்குது, நான் செத்து போனேன் இருக்குடா, முந்தைய எடுத்து தள்ளி விட்றாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, லாக்கரில் வச்சுருக்கிறேன், அதில் வச்சு அந்த லாக்கருடைய சாவி இந்த இடத்துல இருக்குது, அது மாதிரி பேங்க் லாக்கரில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். சரிப்பா, அதெல்லாம் விடுங்கப்பா, நீங்கள் தான்ப்பா உயிரோடு இருக்கணும், எத்தனை பேர் இருக்கான் உயிரோடு இருக்குன்னு சொல்லிவிட்டு, சொத்து வந்துருச்சுன்னா ஒரு உள்ளுக்குள்ளே அகமகிழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் போய் தொலைஞ்சிட்டாலும் சரி பரவாயில்லன்னு வச்சாச்சு. என்ன இருக்குன்னு சஸ்பென்ஸ் வச்சுட்டு வேறு செத்து போயிடுவாங்க, முட்டிட்டு கிடங்கடான்ட்டு. அப்போ சொல்கிறாரு, அப்பா உங்கள் அம்மா இருக்கா, பெத்த தாய்க்கு சோறு படாது, ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்னங்க இது, பெத்த தாய்க்கு அம்மா மேலோட வருத்தத்தை சொல்லிவிட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்தாப்புல கொடுத்த கடனை கேட்கக்கூடாது அப்படிங்கிறார். இது நடாது ஏடகுடமாக இருக்குது. 3வது வார்த்தை சொல்கிறார், நீ வேலி பயிர், அதாவது பயிர் செய், சாகுபடி செய், விவசாயம் பண்ணு, அதுக்கு வேலி போட்டுறாதேங்கிறார். என்னப்பா அது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சொன்னோன்னா உங்கள் மனைவி பார்த்துட்டு அப்படின்னு அழுவாமல் அப்படியே ஒரு போகிறோம் சோகம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்லை அது எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அது அப்புறம் வரும். இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, தெருவா அலைஞ்சு இப்போ மாதிரி அவங்க சித்தப்பாட்டை போய் கேட்குறாப்புல. அவர் சித்தப்பா சொல்கிறாருங்க என்னன்ட்டு, டே எங்கள் அண்ணன் உனக்கு முந்தையே எனக்கு தெரியும், அவரே எனக்கு தெரியும், அவர் என்ன சொல்கிறாருங்கிறது உள்ளே இருக்கிற பார்த்தியாடா. இப்போ உங்கள் அம்மா இருக்குது, உன் பொண்டாட்டி எல்லா பிள்ளை எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போனால் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சுட்டு போவாங்க, அல்லது இந்த காலம் போட்டு ஒரு தள்ளி இந்த அப்போ அவர் என்ன செய்வாங்க, என்ன கேவலம் மண்டியில் பண்ணுறாங்க பாரு அப்படின்ட்டு. நான் எப்படியெல்லாம் இருந்தேன், அந்த சொத்து பத்தெல்லாம் நானே என் புருஷனுக்கு சம்பாதிச்சது, அங்கே கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம், இதை இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லுவாங்க. அல்லது நிறைய கொட்டியா சொல்லுவாங்க, நான் ஆட்டு மாட்டு கொட்டுற மாதிரி கொட்டியிருக்கிறேன். பாரு, ஒரு மரியாதை இல்லை பாரு, மாமியாருக்கு ஒரு மரியாதை இல்லை, என்ன இருக்கு, எல்லாம் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் சொந்தக்காரங்கள ஃபோன் போட்டு வேறு பேசுறது, என்ன நீ சாப்பாடு போட்டால் பாரு ஒரு மொத்தமாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதற்குத்தான் மூத்தவர்கள் பெரியவர்களுக்கு சாப்பாடு போடும்போது அது பக்கத்தில் இருந்து போடுவோம் நிலைப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிடணும். குழம்பு, கூட்டு, பொரியல், அந்த மோர், ரசம்லாம் வச்சுட்டா அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மிச்சதை வைத்து விடுவார். அதான் அவர் சொல்லியிருக்கார், பெத்த தாய்க்கே சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தாப்புல என்ன சொன்னார், அதாவது கொடுத்த கடனை கேட்கக்கூடாது. கடன் கேட்டோன்னு தலை செஞ்சிடும், அது வர்றப்ப டீசெண்டாக நேரடியாக மாட்டான், வந்த சும்மா பார்க்குறதுக்கு, என்னப்பா என்ன திடீர்னு ரொம்ப நாள் 10 நாளாக காணும், ஆளை காணும், 1 மாதமாக ஆணும், போன வருஷம் வந்தப்போ பிள்ளைக்கு காது ஊற்றி வச்சுருக்கேன், பார்த்துட்டு போகலாம், வெரி குட்ப்பா, பத்திரிக்கை வச்சுருக்கேன், பத்திரிக்கை அப்புறம் கொண்டு வராங்க, அப்புறம் என்னப்பா அந்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு காசு வேணும்ல, ஆரம்பத்துலேருந்தேப்பா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு காசு, அந்த சமையல் மேட்டர்களுக்கு இது துணிமணி எல்லாம் விஷயத்தையும் எல்லாத்தையுமே காசு வாங்க, அதுக்கு எதாவது பார்த்து கொடுத்தா தேவையில்லாமே, எதை பார்த்து என்னப்பா தேவை, அது கொடுங்க, ஒரு 50,000 ஆகுது. 50,000 இது வச்சு நான் பண்ணேன், மொய் வரும், முதல் வேலை அதை கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன், 50,000 1,00,000 வந்துடும், மொய் வரும், எல்லோரும் சொந்தக்காரங்க, நான் நிறைய செஞ்சுருக்கேன், காது ஊற்றி வைக்கிறது அதுக்கு தானே வச்சுருக்கேன், அதனால் வந்துடுவாங்க, நான் ஃபஸ்ட்டு நீங்களே எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. காது ஊற்றியும் நடக்கும், மொய்யும் வரும், சாப்பாடு போடுவாங்க இவங்க காசில். ஆனால் மொய் பணம் வந்தோடனே டக்குன்னு அந்த பந்தல்காரன் எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவான், அங்கேயும் காசு கொடுக்கறதுல எடுத்துகிட்டு போயிடுவான், மிச்சம் சொச்சம் ஒன்று எடுத்துகிட்டு போய் பொண்டாட்டிக்குள்ளே கொடுத்து பத்திரமா வண்டி வேறு பண்ணிட்டு சொல்லிட்டு சோகமாக காப்போம். கடை கேட்குறப்ப என்ன சொல்லுவாப்புல, ஒன்று போய் வரலீங்க, வந்ததெல்லாம் செலவழிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது ஒரு இது. அப்புறம் அடுத்தாப்புல பயிர் அந்த தன்னுடைய சாகுபடி பண்ணுற இடத்துல நல்லவங்க மத்தியில் சாகுபடி பண்ணுப்பா, அதுதான் அவர் சொன்னார். வேலி போட்டாக்கா, வேலி எங்கே, திருட்டு பருத்துக்காரன் பக்கத்தில் இருந்தால் தானே வேலி போடணும், அதனால் வேலி போடாதுன்னு சொன்னார். அது அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார். இந்த சொன்னோன்னே அவர் மனைவி பார்த்துக்கிட்டாப்புல, எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கான், அவர் தம்பி மகனும் சொல்லிகிட்டு இருக்கான், என்ன இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மா, யார் புருஷனுடைய அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி எல்லோரும் சேர்த்து திட்டுற அம்மா போய் கேட்டாப்புல, கிட்ட போய் ஏன் எல்லாரும் சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பவியம்மான்ட்டு போயினேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உனக்கு சாப்பிட பிரியாணி அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரியா
உன்னை கைப்பிடிச்ச காலத்துக்கு முந்திலேருந்தே உன்னை பார்க்குறேன், நீ அந்த ட்ரெஸ்ஸு போடாதுன்னா அந்த ட்ரெஸ்ஸு தான் மெனக்கெட்டு போடுவேன், இந்த நகையை போட்டு வாடினா அதை பற்றி கேட்க மாட்டேன், இந்த குழம்புனா நீ ஒரு குழம்பு வைப்ப, நீ எதையுமே நான் சொன்ன எதையுமே உன்னை கைப்பிடிச்ச 36 வருடம் 40 வருடமாக உன் கூட குடும்பம் நடத்தியிருக்கிறேன். ஏதாவது நீ கேட்டிருக்கிறியா? இப்போ நான் செத்து போகிறப்ப சொல்கிறது மட்டும் கேட்டுருவியா என்ன அப்படின்னு போயிட்டாராம். இந்த அம்மா வந்து கடவுளுக்கு கிருத்துருவம் அவனை பாரு அப்படின்னு போனா அப்படியா? கிருத்துருவம் யாருக்கு பார்த்துங்க.